How to learn crypto as a beginner. கிரிப்டோ, பிட்காயின், ஆல்ட்காயின், மீம் காயின், டொஜ் காயின் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எங்களோட சோசியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன விஷயம் இது? கிரிப்டோ கரன்சி நல்லமா இல்லையா? அதுல மணி மேக் பண்ணலாமா இல்லையா? அது ஒரு ஸ்கேமா? இது என்ன விஷயம்? இதுல போனா இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குமா? நம்ம எதிரான ஸ்டடி பண்றதுக்கு இந்த ஏரியாவில் ஸ்டடி வேணா நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன் கிரிப்டோ கரன்சிங்கிறது ஃபியூச்சர்? கிரிப்டோ கரன்சியை இப்ப நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, பிளஸ் கிரிப்டோ கரன்சியை தமிழ்ல 14 வழியில கிரிப்டோ கரன்சி எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி பேசிக்ல இருந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கொள்ளன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சில நேரம் நீங்க கிரிப்டோ கரன்சியை நல்ல விதத்திலையும் கேள்விப்பட்டீங்களாம், மோசமான விதத்திலையும் கேள்விப்பட்டிருக்கலாம். சிலாக்கள் கிரிப்டோ கரன்சி எல்லாம் பிள்ளையான விஷயம், கிரிப்டோ கரன்சி ஸ்கேம், கிரிப்டோ கரன்சியில ஒரு ஆள் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் செஞ்சு அவரு லொஸ்ட் ஆயிட்டாரு, ஒரு கம்பெனியில ஒரு கிரிப்டோ கரன்சியில பணம் போட்டு அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, அப்படி இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்ய போய் அவர் மொத்த பணமும் லிக்விடேட் ஆயிட்டு, இத மாதிரி விஷயங்கள் சிலாக்கள் நெகட்டிவா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சில நேரம் இது எல் சல்வடோர் போன்ற நாடு கிரிப்டோ கரன்சியை லீகல் டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது யுஎஸ் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சியை என்டோஸ் பண்றாரு. அடுத்தது கிரிப்டோ கரன்சி மைனிங்கள் எல்லா பெரிய பெரிய கம்பெனிகள் பூட்டான் எல்லாம் கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்றாங்க. கிரிப்டோ கரன்சி ஏதோ ஒரு மீம் காயின்ல ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணி அது 100,000 அப்படி இல்லாட்டி $1 மில்லியன் ஆகி ஓவர் நைட்ல பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க சில ஆட்கள். இப்படியான பாசிட்டிவான நியூஸ் எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. சிலாக்களுக்கு கிரிப்டோ கரன்சியும் பிட்காயினும் உண்டு, அப்படி இல்லாட்டி பிட்காயினும் எத்தூரியமும் என்ன, இது என்ன விஷயம், ஆல்ட்காயின் என்னன்னு சொல்லி சில குழப்பத்தில் இருக்கலாம். எல்லாத்துக்குமான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. இப்ப நம்ம பாவிக்கிற லோக்கல் கரன்சியலான பேப்பர் கரன்சியல் எல்கேஆர் இருக்கட்டும், கெனடியன் டாலர் இருக்கட்டும், ஐஎன்ஆர், யூஎஸ் டாலர், இந்த லோக்கல் கரன்சியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதாவது கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸோட கண்ட்ரோல்ல இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்த மணியை பிரிண்ட் பண்ணக்குள்ள அவங்க கொண்டு வச்ச விஷயம் என்னன்னு சொன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிற ஒரு விஷயம் கொண்டு வச்சாங்க. இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிற விஷயம் என்னன்னு சொன்னா எவ்வளவுக்கு மணியை ஒரு நாடு பிரிண்ட் பண்ண போதோ, உதாரணத்துக்கு யூஎஸ்ஏ யூஎஸ் டாலரை பிரிண்ட் பண்ண போதோம்னா எவ்வளவுக்கு பிரிண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு கோல்டு அவங்களோட இதுல அடிக்கணும். ஓகே, கோல்டு வச்சு போட்டு தான் அதுக்கு ஈடான பேப்பர் கரன்சி தான் இவங்க ட்ரேட் பண்ணணும். அதுக்கு பிறகு இதை பார்த்து போட்டு நிறைய அதர் நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் என்ன செஞ்சாங்க, ஓகே இப்ப யூஎஸ் டாலருக்கு பேக்கப்பா கோல்டு அவங்களோட ட்ரெஷரியில இருக்குது, அப்ப நம்ம யூஎஸ் டாலரை பேக்கப் பண்ணி நம்ம நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணுவோம்னு சொல்லி இப்ப யூஎஸ் டாலர் கோல்டை பேக்கப் பண்ணிருக்கு. யாரெல்லாம் கோல்டை பேக்கப் பண்ணணுமோ அவங்களோட நாட்டு கரன்சியை கோல்டை பேக்கப் பண்ணி பிரிண்ட் பண்ணினாங்க. அதோட சேர்த்து கோல்டு இல்லாத நாடுகள் எந்த கரன்சி யூஎஸ் இது கோல்ட பேக்கப் பண்ணிருக்கோ அந்த கரன்சியை பேக்கப் வச்சு அவங்களோட நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா யூஎஸ் டாலரை வச்சு தான் கரன்சி பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, யூஎஸ் டாலர் கோல்டை வச்சு பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த உலக பொருள் நடக்கக்குள்ள நிறைய ஆயுதங்கள் மற்ற விஷயங்கள் வாங்குறதுக்கு இவங்களுக்கு பணம் போதாம இருக்கையும் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா யூஎஸ் கவர்மெண்ட் நாங்க இந்தியில இருந்து கோல்ட் ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்றோம் சொல்லி போட்டும் இருக்கிற கோல்டை விட அதிகமான அளவு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க திண்ணையார்ல இருந்து. இது சில நாடுகளுக்கு தெரியும், சில நாடுகளுக்கு தெரியாம பட்டும் படாம காணாம, ஓகே யூஎஸ் டாலருங்கிறது ஒரு பெரிய எக்கானமி, ஸோ அந்த எக்கானமி நல்லா இருக்கிறதால நாங்கள் யூஎஸ் டாலர் பெக் பண்ணி நாங்கள் அப்படியே வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படியே கண்டினியூஸா இந்த ஸ்கேம் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம், பிசினஸ் பண்றோம், ஏதோ ஒன்று செஞ்சு நம்மளோட டைமை ட்ரேட் பண்ணி அப்படி நம்மளோட ஸ்கில்லை ட்ரேட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு போடுற எஃபர்ட்டுக்கு அவங்க அதுக்கு ரிட்டர்னா எது தராங்கன்னா ஜஸ்ட் இது ஃபேக் பேப்பரை நம்மளுக்கு தந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேக்கிங் எதுவுமே இல்லை. அதாவது இவங்க தார பேப்பருக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ், லைக் இப்ப நாங்க $100 உங்களுக்கு தாரோம்னா இந்த $100க்கு நாங்க ப்ராமிஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த $100 பர்த்ல இருக்குன்னு சொல்லி நாங்க ப்ராமிஸ் பண்ணணும் சொல்லி ஒரு ஃபேக் ப்ராமிஸ் தான் நம்மளுக்கு தராங்க. அந்த $100 நீங்க எடுக்கிற $100 ஒரு 5 இல்லாட்டி 10 வருஷத்துல அதே $100 இருக்குமான்டா, லைக் பேப்பர்ல அதே $100 தான் இருக்கும். ஆனா அந்த $100 பெருமதி பயங்கரமா குறைஞ்சிருக்கும். அதோட பேரு தான் இன்ஃபிளேஷன். இப்ப நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முதல் போய் ஏதாவது ஒரு பொருளை $100 வாங்கிடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 பொருள் கிடைக்குதுன்னு சொன்னா ஏங்குற பொருள். இப்ப அதே $100 அந்த பொருளை நீங்க வாங்குவீங்கன்னு சொன்னா ஏங்குற பொருள் உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். ஓகே, 10 கிடைச்ச அதே $100 இப்ப 5 கிடைக்குங்கிறதுக்கு அநேகமாக சொல்லுவாங்க பொருட்களோட விலை கூட்டிட்டு. பொருட்களோட விலை கூடல, அது உண்மையா என்ன நடந்தணும்னா உங்களோட பணத்திட பெருமதி குறைஞ்சிருக்கு பொருட்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏண்டா அவங்க நினைச்ச மாதிரி பிரிண்டரை ஓன் பண்ணி பிரிண்ட் பண்ணி தள்ளுறாங்க, எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம.
இதே $100 நீங்க இன்னொரு 5-10 வருஷத்துக்கு பிறகு அதே ஏங்குற பொருளை நீங்க வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறதும் சந்தேகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தேன். இப்ப டோட்டல் $US டோட்டல் சப்ளைல அரைவாசிக்கு மேல பிரிண்ட் பண்ணிக்கிறது ஜஸ்ட் இந்த 6 மாதத்துக்குள்ள. யோசிச்சு பாருங்க, அரைவாசிக்கு மேல டோட்டல் சப்ளையை இந்த 6 மாதத்துல பிரிண்ட் பண்ணி காணணும்னா எந்த அளவுக்கு பிரிண்டிங் நடக்குதுன்னு பாருங்க. சோ அதை நம்பி நீங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்யறோம், நம்மளோட லைஃபையே வேலைக்கு ஒதுக்குறோம், நம்மளோட பிசினஸ் பண்றோம், நம்ம ஸ்கில் ஒன்று டெவலப் பண்ணி நம்மளோட லைஃப் சேவிங்கே நம்ம இந்த பேப்பர் கரன்சிகள்ல, இந்த கவர்மெண்ட்ல, இந்த பேங்க்களை நம்பி நம்ம வைக்கக்குள்ள நம்மளோட பணத்தோட பெருமதியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களவெடுத்துட்டு போறாங்க அவனோட சொந்த தேவைக்காக. அதனாலதான் 2009 சத்தோஷி நகமோட்டோங்கிற ஒரு தனி நபரோ அப்படி இல்லைன்னு சொன்ன ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன், அது யாருன்னு இன்னும் தெரியல, அவங்க பிட்காயின் ஒயிட் பேப்பர்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இப்படியான ஃபேக் மணிக்கு என்னென்ன பிரச்சனைகள் அந்த ஃபேக் மணியில இருக்கும், சென்ட்ரலைஸ்ட், அடுத்தது அன்லிமிட்டெட் சப்ளை, அடுத்தது ரிலையபிலிட்டி இல்லை, அடுத்தது ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம், இத மாதிரியான என்னென்ன பிரச்சனைகள் நம்ம பேப்பர் கரன்சில இருக்கோ அதுக்கெல்லாம் சரி செய்யற விதமா ஃபிக்ஸ் சப்ளையோட ஈஸியா மேனிபுலேட் பண்ணாம எல்லார்கிட்டையும் பப்ளிக் லெஜரா ஒரு சென்ட்ரலைஸ் இல்லாம டீசென்ட்ரலைஸ்டா வச்சு ஒரு மணி ஒன்று நம்ம உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று உருவாக்கி அது சக்சஸ் ஆகி இப்ப ஆல்மோஸ்ட் 2 டெக்கேட்டா சக்சஸா இவ்வளவு காலத்துக்கு எந்த விதமான கவர்மெண்டாலேயோ எந்த விதமான ஹெக்கராலேயோ ஹெக் பண்ணப்படாம ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டா யார கண்ட்ரோல்லையும் இல்லாம ரன் ஆகிற ஒரு நெட்வொர்க் தான் இந்த பிட்காயின் நெட்வொர்க். பிட்காயின் தான் முதலாவது உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. ஸோ பிட்காயின் உருவாக்குள்ளதான் கூட பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜி வந்துக்கு. பிளாக் செயின் தான் பிட்காயின் எப்படி ரன் ஆகிற பிளாக் செயின் எப்படின்னு சொல்லி நான் அதுக்கு டீப்பா போகணும்னா இந்த டைம் காணும், அந்த வீடியோட டைம் காணும். ஸோ அதுக்கு பிறகு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு டெக்னாலஜி, ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி இல்லாம டீசென்ட்ரலைஸ் சர்வர்ஸ்ல வச்சு ரன் ஆகிற பெஸ்டான டெக்னாலஜிங்கிறத பார்த்துட்டு நிறைய ரியல் வேர்ல்டு அசெட்டுகளை டோக்கனைசேஷன் பண்ணி பிளாக் செயின்ல உருவாக்கின ஒவ்வொரு விஷயங்கள் தான் அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கிரிப்டோ காயின்ஸ்கள் பிளஸ் கிரிப்டோ டோக்கன்ஸ். அதுக்கு பிறகு நிறைய காயின்ஸ்கள் உருவாக்கப்பட்டு அடுத்த ஃபேமஸ் இருக்கிறது எத்தூரியம். ஸோ இப்படியான எல்லா காயின்களையும் மொத்தமா சொல்றதுதான் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி, அதுல பிட்காயினை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சியும் அல்காயின் சொல்லுவாங்க. ஏன்னா பிட்காயின் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு பிட்காயின் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் பிட்காயின் உருவாக்கப்பட்ட காரணம். இப்ப எப்படி ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ள இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறைய இது கம்பெனிகள் உருவாகி நிறைய மணி மேக்கிங் மெத்தட்ஸ்கள் வந்திக்கோ, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இது சோசியல் மீடியா ஊடகம் கூட இன்டர்நெட் இல்லாட்டி இது பாசிபிள் ஆயிருக்காது. இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே பாசிபிள் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த கிரிப்டோ டெக்னாலஜியை வச்சு அதுக்கு பிறகு நிறைய மணி மேக்கிங் மெத்தட்ஸ் பிளஸ் நிறைய கம்பெனிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஃபீல்டுகள் உருவாயிருக்கு. ஸோ நீங்க இப்பதான் ஸ்கூல் முடிச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு கரியர்ல அடுத்த பார்த்தோண்ட தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி, இது ரெண்டும் தான் இன்னொரு 5-10 வருஷத்துக்கு மேபி அதோட கூடுதலா டொமினேட் பண்ண போது நீங்க ஏஐ டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி சம்பந்தமான ஃபீல்டுகளில் ஸ்டடி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏஐ டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ டெக்னாலஜியில் மணி மேக் பண்ற வழிசுல வேஸ்ல நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்கமுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஏஐயாலேயோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியாலேயோ ரீப்ளேஸ் பண்ணப்படுற ஃபீல்டுகளில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லாட்டி அந்த தொழில்களில் இருப்பீங்கன்னா நாளைக்கு உங்களோட ஜாப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிளா இந்த பிட்காயின் கிரிப்டோ டெக்னாலஜி. ஸோ நீங்க கிரிப்டோவை படிக்கணும்னு நினைக்கிங்க, அதுவும் தமிழ்ல பேசிக்ல இருந்து கிரிப்டோன்னா என்ன, பிளாக் செயின் என்ன, கிரிப்டோ ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு, கிரிப்டோவை பேசிக்க எங்க வாங்கலாம், கிரிப்டோவை எப்படி பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், டீசென்ட்ரலைஸ்டு என்ன, சென்ட்ரலைஸ்டு என்ன, அதுக்கப்புறம் கிரிப்டோவில் என்னென்ன மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை ஆக்டிவ் இன்கம் வேல எப்படி செய்யலாம், பேசிவ் இன்கம் வேல எப்படி செய்யலாம்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்ல 100% நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பேசிக் இருந்து உங்களுக்கு எந்த விதமான கிரிப்டோ சம்பந்தமான நாலேஜ் இல்லாட்டியும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கிரிப்டோ சம்பந்தமான நாலேஜ் இருக்குது, உங்களோட நாலேஜை அட்வான்ஸா எடுக்கணுங்கிற ஆக்களுக்கும் இந்த கோர்ஸ் நல்ல பிரயோசனமா இருக்கும். அடுத்தது அதோட சேர்த்து ட்ரேடிங்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ற, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ற, மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி செய்யற, எப்படி ட்ரேட் எடுக்கிற, என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ட்ரேடிங் பொட்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்ல நான் டீச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ காலத்துக்கு 700க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 100க்கு மேல வாய்ஸ் டெஸ்டிமோனி கலெக்ட் பண்ணுங்க. சம்பந்தமான மேலதிக டீடைல்ஸ் வேணும் சொன்னா HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் சம்பந்தமான மேலதிக டீடைல்ஸ் போட்டிருக்கிறேன், அதை போய் பார்க்கணும் சொன்னாலும் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் ஹவ்